Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு மற்றும் விஜய் ஆகிய இருவர் மீதும் தவறு உள்ளது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் தேமுதிக சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு கொடுக்காமல் 41 உயிர்களை பலி கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் விஜய் பேசும்போது செருப்பு மற்றும் கல் வீசியது யார் என்றும் இதற்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், செருப்பு வீசிய நபரை கண்டறிந்தும் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியாகவும் போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு, இதான் உண்மை. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல. யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? யார் போட்டது செருப்பு? யார் கல்லு எரிஞ்சா? யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா? அந்த மாதிரி விஜயை விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்க போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இதை